பிரைஸ் த லார்ட். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் பின்பாகம். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கைக்கொள்ளவில்லையே என்று சொன்னான். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளை யாருக்குன்னா சவுல். சரிங்களா? சவுல் சவுலை பார்த்தா சாமுவேல் சொல்கிறார், சாமுவேல் தீர்க்கதரிசி. ஆனால் அந்த சவுல் ராஜா எப்படிப்பட்டவர்னா, தன் தந்தையின் சொல்ல கேட்டு என்ன பண்ணுறாருன்னா, பென்யமீன் கோத்திரத்தான் கழுதையை போய் தட போகிறாரு. அப்பா பேச்சை கேட்டு கழுதையை தட போகிறாரு. அப்புறம் வேலைக்கார பேச்சை கேட்டு சாமுவேல் தீர்க்கதரிசிக்கிட்ட போகிறாரு. ஆனால் கர்த்தர் சொன்ன பேச்சை இவர் மீறுறாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, சாமுவேல் நீ 7 நாள் நீ காத்துரு, நான் வரந்தன்னைக்கு நீ காத்துருன்னு சொல்லியிருப்பார். அப்போ 7 நாளும் இவர் வந்திருக்க மாட்டார். யார்? சாமுவேல் தீர்க்கதரிசி கொஞ்சம் லேட்டாக இருக்கும், வருவார், ஆனால் லேட்டாக இருக்கும். சரிங்களா? அப்போ என்ன ஆகும்னா, அவர்கிட்ட உள்ள மக்கள் எல்லாம் விட்டு போயிடுவாங்க, சதறி போயிடுவாங்க. போனதுனால இவர் என்ன பண்ணுவாருன்னா, என் மக்கள் எல்லாம் போயிட்டாங்கன்னு சொல்லி இவர் போய் சர்வாங்க தகன பலியை போய் செலுத்த போவார். சரிங்களா? நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, கீழ்ப்படியாத சவுல். ஏன்னா தான் அப்பாவோட பேச்சை கேட்டு கழுதையை தேட போகிறாரு கீழ்ப்படிஞ்சு. அதே மாதிரி தான் வேலைக்காரன் கூட இருக்கிற வேலைக்காரன் இவன் எஜமான் வேலைக்காரன் பேச்சை கேட்டு இவர் என்ன பண்ணுறாரு, சாமுவேல் தீர்க்கதரிசிக்கிட்ட போகிறாரு. ஆனால் கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தை, 7 நாள் நீ பொறுத்துரு, நான் வாரேன், வந்த பிறகு நம்ம தகன பலி விடுவோம்னு சொல்லும்போது இவர் கேட்கல. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, கர்த்தருக்கு தகன பலி தான் முக்கியம்னு சொல்லி இவர் விடுறாரு. அப்போ சர்வாங்க தகன பலியை செலுத்தி முடிச்சாச்சு. முடித்த பிறகு சாமுவேல் தீர்க்கதரிசி வேறார். வந்ததும் என்னை விட்டு ஜனங்கள் எல்லாரும் சிதறி போகிறாங்கப்பா, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், தகன பலி இடுறேன்னு சொல்லி தகன பலி இடுவார். அப்போது ஆண்டவரோட பேச்சை கேட்காத சவுலை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இருதயத்துக்கு நீ ஏற்றவே இல்லை, நான் இன்னொரு ராஜா நான் தேர்ந்தெடுக்க போகிறேன்னு சொல்லி அப்போவே சொல்கிறேன். கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடுவார்னு சொல்லி முடிச்சிட்டாரு. முடித்த பிறகு திரும்பவும் இன்னொரு டைமும் அதே தப்பு பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு, அமலேக்கியருடைய எல்லா பொருளையும் நீ சாபத்தீடானது அழிச்சிடணும்னு சொல்லும்போது இதை நான் கர்த்தருக்காக தகன பலியிடக்காக வச்சுருக்கேன்னு சொல்லி கொண்டு வருவார். அப்போ தான் அவர் சொல்லுவார், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறது பார்க்கணும், சர்வாங்க தகனங்களும் பலிகளும் ஆண்டவர் பிரியமாக இருக்குமான்னு கேட்பார். அப்போது ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, ஒரு ராஜாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கீழ்ப்படிதல், கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் ஒரு முக்கியமான காரியமாக இருக்குது. ஸோ நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.